வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாராலிம்பிக் ஆடவர் உயரம் தாண்டும் போட்டியில் இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கம் வென்றார். 2.08 மீட்டர் உயரம் தாண்டி பிரவீன்குமார் அசத்தல். சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை பெருநகரில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூருக்கு பணியிட மாற்றம். சொற்பொழிவு விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை. திருப்பூரில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன். மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தியதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க இது பள்ளிக்கூடத்துக்கு பிற்போக்கு உடைய சிந்தனை கருத்துக்களை யாராவது கூறினால் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க கற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்குறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவு எடுக்கிறேன் பாத்தியா, அதுதான். பள்ளியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு நிர்வாக ரீதியாக எப்படி அனுமதி பெற வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். தவறு செய்தது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மாணவ செல்வம் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும். ஆசிரியரை தவறாக பேசியவரை சும்மாவிட மாட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க, என்னோட ஆசிரியரை நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை. அறிவியல் வழியை முன்னேற்றத்திற்கான வழி என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தல். மாணவர்கள் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான புத்தாக்க பயிற்சியை வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை. அரசு பள்ளியில் பிரசங்கம் செய்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய நிலையில் ரெய்டு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க எப்படி அனுமதித்தனர் என இபிஎஸ் கேள்வி. மாற்றுத்திறனாளி குறித்து சர்ச்சை கருத்துக்களை பேசிய மனவேதனை தருவதாகவும் கருத்து.
அரசு பள்ளிகளை மூட நம்பிக்கை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற முயல்வதா? சென்னை அசோக் நகர் பள்ளியில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சிகாகோவில் லிங்கன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ரூபாய் 500 கோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவன உற்பத்தி மைய விரிவாக்க மையம் அமைய உள்ளதாக தகவல். விஷய் பிரிவிஷன் நிறுவனத்துடன் ரூபாய் 100 கோடிக்கும் விஸ்டியா நிறுவனத்துடன் ரூபாய் 250 கோடிக்கும் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒரே நாளில் 850 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழகத்தின் கல்வியின் தரம் குறித்து தமிழக ஆளுநர் பேசியது சரியே. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது? கடந்த 23ஆம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 11 பேரை விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். ஓரிரு நாள்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து விஜய பிரபாகரன் தொடர்ந்த வழக்கு. மாணிக்கம் தாகூர் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாபர் சேட் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். விசாரணையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து இடைப்பட்ட காலத்தில் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க தடை விதிப்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KKSSR மீதான சொத்து குவிப்பு வழக்கு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. புரோக்கர்கள் அலுவலர்களிடமிருந்து கணக்கில் வராத 70,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். சென்னை அண்ணா நகர் காவல் ஆய்வுக்குடியிருப்பில் காவல் ஆய்வாளர் ஆனந்த் பாபு வீட்டில் CBI சோதனை. சிவில் வழக்கில் தலையிட்டதால் நீதிமன்ற உத்தரவை அடுத்து CBI அதிகாரிகள் நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் பூ பழங்கள் விற்பனை அமோகம். பூ உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலை சற்று அதிகரித்துள்ளதாக கருத்து. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு தென்காசி மார்க்கெட்டிற்கு பூக்களின் வரத்து அதிகரிப்பு. விலை குறைவாக உள்ளதால் போட்டி போட்டு வாங்கி செல்லும் வியாபாரிகள். சென்னை விமான நிலையத்தில் பெண் அதிகாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. டிசம்பர் மாதம் ஓய்வு பெற இருந்த நிலையில் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தகவல். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூரில் பிறந்து 8 நாள்களே ஆன பெண் சிசு கொல்லப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த பெற்றோர் உட்பட 4 பேர் கைது. சிசுவின் தாத்தா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் காங்கிரஸில் இணைந்தனர். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்த பின் இருவரும் தங்களை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர்.
கால்பந்து வரலாற்றில் 900 கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனை படைத்தார் ரொனால்டோ. முன்னணி வீரரான அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி 838 கோல்கள் அடித்து 2வது இடத்தில் உள்ளார். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1017 புள்ளிகள் சரிந்து 81,184 புள்ளிகளில் வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 293 புள்ளிகள் சரிந்து 24,852 புள்ளிகளில் வர்த்தகம்.